அமெரிக்காவினுடைய ஒரு பக்கா பிளான் என்ன பிளானாக இருக்கும்? எப்பா, ஜெர்மனி நம்ம நட்பு நாடு தானே, ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொண்டு அங்கே நிப்பாட்டிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் பிளான். அமெரிக்காவினுடைய இந்த பிளான் யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்கும்? அமெரிக்கா ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தான். அப்போ புட்டின் அவர்கள் எதுவும் சொல்லாமையாக இருந்திருப்பார்? இப்போது ரஷ்யா உக்ரைன் போரில் என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதும், இந்த லாங் ரேஞ்ச் வெப்பனை ஜெர்மனிக்குள்ளே அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? புட்டின் அவர்கள் அமெரிக்கா ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஜெர்மனிக்குள்ளே ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொண்டு நிப்பாட்டுறதுக்கான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளானை ஜெர்மனி சொல்லலை. அதுக்கு முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 2030க்குள், அதுலேயும் எக்ஸாக்டாக 2026 இன்னும் 2 வருஷத்தில் ஜெர்மனிக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை அமெரிக்கா கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். என்னப்பா, இந்த ஜெர்மனியால் தானே செகண்ட் வேர்ல்டு வாரே உருவாச்சு, அதே ஜெர்மனிக்குள்ளே என்னென்ன ஆயுதங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்காங்களா? எஸ், அது நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இந்த லாங் ரேஞ்ச் வெப்பனை வச்சு ஈஸியாக ரஷ்யாவை அடிச்சிடலாம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் தெரியும். ஆனால் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எப்போது இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கோல்டு வார், அந்த கோல்டு வார் டைமில் இப்படி எக்ஸாக்டாக சேம் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ரஷ்யாவுக்கு இது தேஜாவு மாதிரி, எனக்கோ நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் ஒரு வருடம்லாம் கொடுத்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. வெஸ்ட் ஜெர்மனியில் 1983 வருஷம் பெர்ஷிங் 2 மிசைல்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. அப்போ இந்த வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி அப்படிங்கிறதும் பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதும் அதுதான் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. அந்த ஜெர்மனி யூனிஃபிகேஷன் செய்யப்படும் போது ஒரு நாடு மாறுது, அதாவது வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி அப்படிங்கிறது ஜெர்மனியாக மாறுது. அப்படி மாறும்போது தான் இதிலிருந்து நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகாது, ரஷ்யாவுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி தான் நேட்டோ யார்கிட்ட உறுதி கொடுத்துருக்காங்க? ரஷ்யாட்ட உறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்படி உறுதி கொடுத்தது எல்லாமே நீங்கள் தவறாக பயன்படுத்திட்டீங்க, எங்ககிட்ட சொன்ன வார்த்தைகளிலிருந்து நீங்கள் நீங்கி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் புட்டின் அவர்களுடைய இப்போதைய பிரச்சனை. எப்போவுமே இதை சொல்லியிருக்கார், நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகாது, எங்கள் நாட்டுக்குள்ளே வராது, எங்களுடைய எல்லை ஓரமாக வந்து நிற்காது அப்படின்னு சொன்ன நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க. பெர்லின் சுவர் உடைக்கப்பட்ட போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் 1983 வெஸ்ட் ஜெர்மனியில் பெர்ஷிங் 2 மிசைல் என்பது வைக்கப்படுது. அப்படி வைக்கப்படுறது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் தான், ஆனால் அது நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய மிசைல். ஸோ 1983 இன்னைக்கு கொண்டு அந்த மிசைல் எப்போது எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1988 எடுக்கிறாங்க. வெறும் 5 வருஷத்துலேயே அதை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் ஒரு INF அப்படிங்கிற ஒரு புதிய அக்ரிமெண்ட்டை கொண்டு வராங்க, இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது. அப்போது இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற இந்த INF ட்ரீட்டி வழியாக ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது வைக்கப்படுது. அந்த ஒப்பந்தம் வழியாக ரஷ்யா ஒரு லாங் ரேஞ்ச் இல்லாட்டி மிட் ரேஞ்ச் நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய மிசைலை அங்கே நிறுத்தக்கூடாது. ரஷ்யா மட்டும் கிடையாது, எல்லை ஓரமாக ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு பெரிய அளவில் எச்சரிக்கை கொடுக்கும்படியாக ஒரு மிசைலை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்தை மீறி எகெயின் அமெரிக்கா இப்படி ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலை நீ அங்கே வைக்க போறீன்னா, நான் தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியேறி விடுவேன். வெளியேறி நானும் என்ன செய்வேன், மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை அங்கே வைப்பேன், அதுவும் நியூக்ளியர் வார்ஹெட்டை தூக்கி அங்கே வைப்பேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. 2026 நீ செய்கிறீன்னா 2026 எந்த மாதம் நீ செய்கிறியோ அடுத்த மாதம் நாங்களும் அங்கே வார்ஹெட் நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் மிசைல்ஸை கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக அடித்து சொல்கிறாங்க ரஷ்யா. இது பயத்தை ஏற்படுத்துது. அப்போ ரஷ்யா இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, இது எகெயின் ஒரு கோல்டு வார் அந்த செனாரியோவுக்கே நம்மளை கொண்டு போயிடும், இதை தேவையில்லாமல் அமெரிக்கா ரிஸ்க் எடுக்கிறாங்க, இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாடத்தை புகட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வார்னிங். ஸோ புட்டின் அவர்களுடைய இந்த வார்னிங்கை அமெரிக்காவும் ஜெர்மனியும் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சே தீருவாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடு உலக அரங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறது. ஒரு பக்கம் சீனா வளர்ந்து வருகிறது, இன்னொரு பக்கம் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியலை, இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்றிணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவால் இன்னும் அக்செப்ட் பண்ண முடியலை. ஈவன் அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு எதிரான சில ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் போக
கடைசியாக அவங்க வந்து நிற்பது எங்கே தெரியுமா? எப்பா இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. நேரடியாக ட்ரம்ப் ஜெயித்தார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நேட்டோ எக்ஸ்பேன்ஷன், நேட்டோவினுடைய அடுத்த கட்டம், ஐநா சபை எப்படி இருக்க போகுது இப்படிங்கிற பல விசாரணை, பல கேள்விகள் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தேடிட்டு இருக்காங்க. இந்த பதிலின் போது தான் உக்ரைனுக்கு ஒருவேளை காசு கிடையாது, இனிமேல் உக்ரைனுக்கு பணம் இல்லாமல் போனால் உக்ரைனுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுடைய பட்ஜெட்டில் 12 பில்லியன், மிலிட்ரி பட்ஜெட் அப்படிங்கிறது 12 பில்லியன், அதை விட கம்மியாயிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு எக்ஸாக்டாக இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ட்ரம்ப் அவர்கள், நவம்பர் மாதம் அவங்க எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் நேரடியாக ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய ஒரு பிளான் என்னென்னா 7 லட்சம் இராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், பட்ஜெட் அடி வாங்கிருச்சு, உக்ரைனுக்கான பட்ஜெட் அடி வாங்கிருச்சு அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கறதுக்கான சம்பளமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக இராணுவ வீரர்களாக மாறி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போர் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இன்றைக்கி நடத்தப்படுது. அந்த கணக்கெடுப்பில் ஆல்ரெடி நாங்கள் நிறைய இழந்துட்டோம், காசு இல்லாமல் எந்த விதமான அலவன்ஸும் இல்லாமல் நாங்கள் உக்ரைனுக்காக போர் புரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ ஃப்ரீயாக இங்கே யுத்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், இல்லைப்பா இதுக்கு மேலே எங்களால் யுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறதும், இது இரண்டுமே ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த இடத்துல ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இல்லை, அந்த இடத்துல தொழில் அப்படிங்கிறது இல்லை, அந்த இடத்துல நம்பி இருக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. அது பிரெட் பாஸ்கெட்டாக இருந்துச்சு, இப்போ அங்கே எதுவுமே விளைவது கிடையாது. விளைந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒரு வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ போகிறது அப்படிங்கிறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய கவலையை கொடுக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா 700 கைடட் ஏர் பாம்ப்ஸ் அப்படிங்கிறதும் 100 ஜெரான் 2 UAV அப்படிங்கிறதும் உக்ரைன் டெரிட்டரிக்குள்ளே விட்டுருக்காங்க. ஸோ ரஷ்யா 700 கைடட் ஏர் பாம்ப்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி அதை உக்ரைனுடைய டெரிட்டரியில் வீசியிருக்காங்க அப்படிங்கிறதும், 100 ஜெரான் 2 அப்படிங்கிற அந்த ட்ரோன் அப்படிங்கிறதும் அவங்க உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த வீரியத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இவ்வளோ தூரம் நான் சொன்னது ரஷ்யா அப்படின்னா, இன்னொரு பக்கமும் ஒரு கதை இருக்கும்ல, உக்ரைனுக்கான ஒரு கதை. உக்ரைனுக்கான கதை என்ன? உக்ரைன்லேருந்து நேராக கமிகாஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதிக்கு போகுது. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேலே அவங்க தாக்குதலை நடத்துகிறாங்க. பெரிய அளவு தாக்குதல், ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு. கிட்டத்தட்ட 82லேருந்து 100 ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே வந்து தீயை அணைப்பதற்கு போராடிட்டு இருக்காங்க. பல மணி நேரமாகியும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகுது. எப்பா உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் இன்னும் தூங்கிட்டு இல்லை பாரு, சரியாக அவங்களுடைய வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் இதை தலைப்புச் செய்தியாக மாற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறார், எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சரிப்படுத்த நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும், எங்களுக்கு மறுபடியும் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வேணும், பேட்ரியாட் பேட்டரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. F-16 கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே நவம்பர் மாதத்துக்கு பிறகு தான் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்களை இன்றைக்கி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு உக்ரைனுக்கான உதவிகள் ஒருவேளை நிறுத்தப்படலாம் அப்படின்னா F-16 ப்ரோக்ராம் மேபி பேன் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில நாடுகள், நெதர்லாந்து உட்பட சில நாடுகள், இல்லை நாங்கள் ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்துட்டோம், உக்ரைனை சேர்ந்த சில விமானிகள் இந்த F-16 ஓட்டுறதுக்கு விமான பயிற்சிலாம் முடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே அதெல்லாம் பேன் ஆகாது, நிச்சயமாக அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். துருக்கியை கேஸ் ஹப்பாக மாற்றுவாங்க, துருக்கியை கேஸ் ஹப்பாக மாற்றின பிறகு ஈஸியாக ரஷ்யா என்ன செய்வாங்க, அவங்களுடைய கேஸை துருக்கிக்கு பம்ப் பண்ணிவிட்டு துருக்கியிலேருந்து வேறு நாடுகளுக்கு பம்ப் பண்ணுவாங்க. இதனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாங்ஷன் அப்படிங்கிறது, பொருளாதார தடை அப்படிங்கிறத இவங்க ஈஸியாக பைபாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி துருக்கி அவங்களுடைய நாட்டை ஒரு கேஸ் ஹப்பாக மாற்றுறதுக்கான முயற்சிகள் முடிந்து விட்டதாகவும், சீக்கிரமாக துருக்கி ஒரு கேஸ் ஹப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வந்திருக்கக்கூடிய செய்தி சுவிட்சர்லாந்து தான். ரஷ்யாவினுடைய அசட்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு நேற்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்க, அப்படிலாம் எங்களால் முடியாது, ரஷ்யாவினுடைய அசட்ஸை இப்போதைக்கு வேறொரு நாட்டுக்கு கொடுப்பதற்கான எந்த முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபட போகிறது கிடையாது. அப்படி ஈடுபட்டோம் என்றால் அது எங்களுக்கே பெரிய பிரச்சனையாக மாறும், எனவே எங்ககிட்ட அந்த மாதிரியான உதவிகளை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோல்டு வார் டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும், இப்போ ரஷ்யாவினுடைய அசட்ஸை வெளிநாடுகளுக்கு உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்வதில் தடங்களும், துருக்கியை ஒரு கேஸ் ஹப்பாக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான பிளானாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இன்னும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை நாளைய வியூகம் பதிவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.